இந்த வசனம் கேட்டிருக்கீங்களா? பொருள் கொண்டு வந்தால் தகப்பான். பையன் வெளில போயிட்டு எங்கேயாச்சும் வேலை பார்த்து வந்தான்னா, பணம் கொண்டு வந்திருக்கானா, எவ்வளோ கொண்டு வந்திருக்கானா, எவ்வளோ சம்பாதிச்சு வந்திருக்கானா அப்பங்காரன் பார்ப்பான். பொருள் கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய். அவன் பணம் கொண்டு வரான் கொண்டு வரல அதை பார்க்க மாட்டான். பையன் இழைச்சி போயிருக்கானா, சாப்பிட்டானா, சாப்பிட்றியான்னு கேட்பான். இதுதான் தாய்க்கும் தகப்பனுக்கு கொண்டு வித்தியாசம். அடுத்தது சீர் கொண்டு வந்தால் தங்கை. தங்கையை பார்க்க அன்னகாரம் போனான்னா என்ன பையாக வாங்கிட்டு வரான்னு பார்ப்பான். நமக்கு எதுவும் நகை கொண்டு வந்திருக்கானா, புடவை வாங்கிட்டு வந்திருக்கானான்னு பார்ப்பான். சீர் கொண்டு போனால்தான் தான் தங்கை. புரியுங்களா? உயிர் காப்பான்னு தோழன். ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னா நண்பன்கிட்ட தான் சொல்லலாம். அவன் தான் இதை எப்படி செய்கிறா, நான் இந்த உதவி பண்ணுறேன்னு நண்பன் உயிர் காப்பான். கொலையும் செய்வாள் பத்தினி. கடைசியில் வச்சான வாப்பு. ஒரு நல்ல பெண், குடும்ப பெண் இன்னொரு ஆடவனுடன் தொடர்பு கொண்டால் தான் கணவன் எதுக்கு இருக்கான் அவனை கொண்டுடுவோம்னு நினைப்பான். அதனால தான் கொலையும்